நீங்கள் இரவலாக நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த நபர் இப்போ வந்து உங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கிறத நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. இது வந்து சாதாரண முடிவில் உங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையை அடுத்த கட்ட காதலுக்கு, அதாவது மொத்தமாக மாற்ற போகிற ஒரு அழகான ஒரு திருப்பு முனை. அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுது, எதை யோசிச்சுட்டு இந்த முடிவை எடுக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பாட்டம் டெக் எனர்ஜி ஹார்ட் புரோக்கன். அந்த வலி, இந்த பிரிவு அவங்கள உண்மையிலேயே ரொம்ப கசக்கி பிழிஞ்சிட்ருக்கு. இந்த பிரிவில் அவங்க அனுபவிக்கிற வலி தான் இந்த முடிவை அவங்கள எடுக்கிறதுக்கு தூண்டியும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க மனசில் இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட என்ன ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. பி பேஷண்ட். இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களை காத்துட்டு நான் வந்துடுவேன், நான் சண்டை போட்டுட்ருக்கேன், இந்த சண்டையை முடிச்சு நான் உங்ககிட்ட வருவேன். இப்போ வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப தைரியமாக களமிறங்கியிருக்காங்க உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் காதல் தேவதை அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் லைக் டைம், இட்ஸ் ஆல் அபவுட் டிவைன் டைமிங். இதுக்கு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் அபவுட் டிக்கிங். இது வந்து உங்கள் காலம் கடந்து போயிடுது, போக போகுது அப்படிங்கிற அந்த வார்னிங் கிடையாது. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க, பொறுமையாக இரு காதல் தேவதையே, உனக்கான காதல் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்மெட்டும் போடலை, எந்த கவசமும் இல்லை. ஆனால் வாளோட தைரியத்தோட இந்த காதலுக்காக சண்டை போட தயாராகிட்டாங்க. இதுதான் வந்து அவங்க அடுத்து எடுக்க போகிற ரொம்ப தீவிரமான முடிவு. ஏன்னா உங்களை பிரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த வலியை விட இந்த சண்டை போட்டு இந்த சண்டையில் என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, இது வந்து ஒரு வீரமாக இருக்கட்டும், நான் முயற்சி பண்ணுற ஒரு விஷயத்துக்கு தோல்வியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் மேலே காதல் வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பர்சனோட இப்போதைய மனநிலைமை என்ன. இது வந்து ஓவரால் எனர்ஜி. ஆனால் இப்போ அவங்களோட மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி யோசனையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி இல்லை. எதனால் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம், நீங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வந்து நிம்மதியாக இல்லை. இந்த எல்லாம் புரிதலும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்க என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே பவுண்ட்ரியை போட்டு கெத்தாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து உங்களுக்காக இந்த சண்டை போடல பாருங்கள், அவங்க கையிலையும் வாள் இருக்குது. இட்ஸ் லைக் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் அவங்க தான். ஏன்னா அவங்க கையிலையும் வாள் இருக்குது, நீங்கள் வாள் சண்டைக்கு போகலை. பட் அவங்க வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஒரு சின்ன போராட்டம் உங்களுக்கு இருக்குது. இது எதனால் வேணா இருக்கலாம். சிச்சுவேஷன்ஷிப், இல்லைனா வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம், இல்லைனா உங்களுக்குள்ளேயே பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ அவங்களோட மனநிலை. ரொம்ப பப்ளியான எனர்ஜியோடு தான் இருக்காங்க. இந்த பர்சன் சோக டியூன் போடுறது, வலி இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வலி இருக்குது, உங்களை பிரிஞ்சிருக்க அந்த வேதனை இருக்குது. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட கிளாரிட்டியும் இருக்குது. என்ன கிளாரிட்டி? நான் வந்து இந்த காதலுக்காக சண்டை போட போகிறேன். பிரபஞ்சம் வந்து இந்த கார்டை என்ன படிக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? த ஸ்ட்ரென்த். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் மனம் தடுமாறாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் காதல் உங்களை நோக்கி வருவாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, இந்த பர்சன் போராடிட்டுருக்காங்க, இது உங்களுக்கு தெரியாது, இது பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 4 மாதமாக வெயிட் பண்ணுறீங்க, எந்த காலம் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. நீங்கள் ஆஃப்டர் பாயிண்ட் நினைக்கிறீங்க, சரி நம்ம மூவ் ஆன் பண்ணலாம், நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து போதும், இந்த காதலே நமக்கு வேண்டாம், எனக்கு காதலே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது கசந்து போன முடிவுக்கோ இல்லை தவறான முடிவுக்கோ வந்தீங்க அப்படின்னா இந்த அற்புதமான காதலை நீங்கள் இழந்துடுவீங்க. அதே சமயம் பொறுமையாக பிரபஞ்சத்தோட டைமிங்கில் நம்பிக்கையோடு காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ளே வரப்போகிறது உங்களோட தெய்வீக காதல். திஸ் இஸ் கால்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்காக? உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி மேஸ்குலினோட தைரியத்தையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த டிவைன் யூனியன் வந்து அவ்வளோ ப்ரீஷியஸ் யாருக்கு? பிரபஞ்சத்துக்கு. ஸோ அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து எடுக்க போகிற முடிவு என்ன? நீங்கள் வந்து ரியலாக வந்து ஷெக்மத் சேனலோட லாயல் வியூவர் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அடுத்து அவங்க எடுக்க போகிற முடிவுக்கு வந்திருக்க கார்டும் பார்த்திங்க அப்படின்னா முடிவு. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? எது தடுக்குதோ அதை விட்டு விலக போகிறாங்க. எது அவங்களுக்கு வேணும்? இந்த காதல். அதை நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ஃபேஸ்லெஸ். அவங்க இங்கே பிரபஞ்சம் தான் உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த பர்சனோட ஐடென்டிட்டியே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தோட ஐடென்டிட்டி யார்? காதல் தேவதை நீங்கள் தான். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு முகவரியே இல்லை. நீங்கள் இல்லை, அவங்களுக்கு வந்து முகவரியே இல்லை, தொலைஞ்சு போயிட்டாங்க எங்கேயோ. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரீபர்த் இல்லை, இந்த இந்த எந்த சுச்சுவேஷனோட அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்களோ அதுக்கு ஒரு முடிவு கட்டலை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாருங்கள், குழம்பி 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 இந்த பர்சன் வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. என்ன தெளிவு? இந்த காதல் தான் எனக்கு எல்லாமே, என்னோடய காதல் இல்லாமல் என்னால் முன்னாடி போக முடியாது, இது வந்து பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த பர்சன் ஆல்ரெடி வந்தாச்சு. இதுதான் அவங்க அடுத்து எடுக்க போகிற அடி. ஸோ ஒரு முடிவு, ஒரு ஆரம்பம். முடிவு வந்து தேவையில்லாத விஷயங்களை விடுறது, ஆரம்பம் வந்து உங்கள் காதல் நோக்கி வர்றது.
இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் எனர்ஜியில் டவர். இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு முடிவாக இருக்க போகுது. இந்த பர்சன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க யாரும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த முடிவுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதல். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பவர் வேணும், அதாவது ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் யார் இங்கே இப்போது ஷெக்மத், த ஷெக்மத் உமன். நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க பின்னாடி அவங்களுக்கு பில்லர் மாதிரி. ஸோ அவங்க எடுக்க போகிற அடுத்த அடி உங்களை நோக்கி தான். அதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட காதல். ஏன்னா உங்களை பிரிஞ்சிருக்கிற வழியை அவங்களால இனிமேல் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற அந்த தெளிவு. இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடிவு உங்கள் காதலை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்க போகுது. இப்போது நீங்கள் வந்து சோக டியூன் போடலாம், நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை கூட இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மந்த்து, அதாவது இந்த ஆகஸ்ட் 16th அண்ட் ஆகஸ்ட் 26th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ் உங்களுக்கு. மார்க் த டேட்டு. இந்த விஷயத்தில் 16ஆம் தேதி உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் 26ஆம் தேதி இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலாம். உங்கள் வாழ்க்கை மாற்றம் என்ன, நீங்கள் இந்த மாற்றத்தினால, அதாவது மாஸ்குலின் எடுக்க போகிற இந்த மாற்றத்தினால, ஒரு முடிவுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது. காதல் வாழ்க்கை போகையா இங்கே பாருங்க 10 of Pentacles. இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ரொம்ப அழகான, அமைதியான, எதுக்குமே குறையில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கை, நீங்கள் காதல் வாழ்க்கைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த பர்சன் வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாற்றம், உங்களோட பிரிவு, உங்களோட காதல் அவங்கள வந்து அப்படியே முழுமையாக மாற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து உங்கள் பார்வைக்கு அவங்க கோலையாக தெரியலாம், இல்லை உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறனால நீங்கள் அவங்கள இப்படி வேணால் ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பேஷண்ட் பேபி, பி பேஷண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிற திறமை இருக்க ஒரு ஆணாக இந்த பர்சன் மாறி நீங்கள் தான் வேணும். இது பழைய காதல். பழைய காதல் அப்படின்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இல்லைனா நீங்கள் தான் வேணும். மிஸ் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப. 6 of Cups இஸ் ஆல் அபவுட் மிஸ்ஸிங் பாஸ்ட் மெமரிஸ். அது வந்து ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸாக இருக்குது. அதாவது கெட்ட மெமரிஸ் இல்லை. உங்களை நினைக்கும் போது எல்லாமே நல்ல நல்ல நினைவுகள் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணணும், ஸ்ட்ரென்த் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ரீபர்த். உங்களோட ஸ்ட்ரென்த் தான் இந்த காதலோட ரீபர்த்தும் கூட. இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். கிளைம் பண்ணி நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து ஃப்யூச்சரில் இந்த எனர்ஜியோடு தான் உங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹார்ட் பிரேக் எப்படி முடிய போகுது, இதுதான மெயின் ப்ராப்ளம், இந்த ட்ரிகர் பாயிண்ட் அவங்களுக்கு. ஸோ இந்த ஹார்ட் பிரேக் எதனால், இது எப்படி மாற போகிறது அப்படின்னு பார்த்துடலாம். அது வந்து உங்களுக்கு ஒன்று ஃபுல் பிக்சர் கொடுக்கும் சிச்சுவேஷன். ஒரு கார்டு கீழே விழுற கார்டு பார்த்திங்க அப்படின்னா 4 of Wands, கல்யாணம். ஸோ இந்த ஹார்ட் பிரேக் அவங்களுக்கு எதனால் வந்தது அப்படின்னா, இப்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால உங்ககிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை. இதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய கோபம், வருத்தம் எல்லாமே. இதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட இருக்கணும், அவங்களுக்கு ஆசை. 10 of Pentacles. இங்கே பாருங்கள், இதுதான் கீழே விழுந்த கார்டு. ஸோ வந்து உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசியிருக்காங்க. அதனால் இந்த பர்சன் வந்து ஒரு தவறான முடிவுக்கு போயிருந்துருக்கலாம் பாஸ்ட்டில். உங்களை பற்றி நிறைய பொய் செய்திகள், வதந்திகள் வந்து இந்த பர்சனுக்கு வாலண்டியராக திணிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டெப் பேக் போயிருக்காங்க. அதில் தான் உங்களை இழந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் தான் இருக்கீங்களே தவிர உங்களை விட்டுட்டு போகலை. அதை வந்து இந்த பர்சனுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. இதை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கூட இருந்தவங்க. இந்த பாருங்க எம்ப்ரஸ், நீங்கள் தான் அவங்களோட மகாராணி. அதில் மகாராஜா இருக்கார், மகாராணி வந்துட்டீங்க. எப்படி வரீங்க பேஷண்ட்டாக இருக்கனால. இங்கே பாருங்கள் ஹெரஃபண்ட், கமிட்மெண்ட். இதுவும் ஹெரஃபண்ட்டும் தலைகீழாக தான் இருக்குது. அதே சமயம் ஸ்டேட்டஸ். இந்த பர்சனுக்கு வந்து உங்களை விட்டு போனதுக்கு, இல்லைனா உங்களை விட்டு ஒரு பாஸ்டில் இருந்ததுக்கு காரணம் அவங்களோட சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒர்க்கு, இல்லைனா ஃபேமிலி ட்ராமா. நீ அங்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன ஆகிறது, எங்கள் கௌரவம், இல்லைனா நீ வந்து இந்த போனேன்னா நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இவங்களை போய் கல்யாணம் பண்ணா நீ தராதாரம் கீழே போயிடும். இப்படி நிறைய குழப்பி விட்டுருக்காங்க இந்த பர்சனை. அந்த பர்சன் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஒரு ஃபசாடு, ஒரு போலியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஆமாம் இப்படிலாம் இருக்கும், இதுதான் சொசைட்டி, இதுதான் ரியாலிட்டி, இந்த மாதிரி எவ்வளவோ காம்ப்ரமைஸ் அவங்க சொல்லி பார்த்துக்கிட்டாங்க அவங்க மனசுக்கு. எதுக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பர்சன் வந்து ஆனால் முடிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு காதல் தேவதை விட்டுட்டு போக யாரால் முடியும்? சான்ஸே இல்லை. அதனால தான் யூட்டர்ன் போட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. ஏன் உங்களால் பிரிஞ்சு இருக்க முடியல. இப்போ தான் ரியாலிட்டியாக உங்களை ஹிட் பண்ணுது. எவன் என்ன சொன்னால் என்ன, எனக்கு தெரியும் என் காதல் தேவதை பற்றி, எனக்கு அவள் வேணும், இல்லைனா அவன் வேணும், அவ்வளோதான். டிட்டர்மைன் டாட், ரஜினி ஸ்டைலில் டாட் வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க உங்களை நோக்கி. ஸோ இந்த காதல் கல்யாணத்தை முடிகிறது ரொம்ப சீக்கிரம் நடக்க போகிறது. இது உங்களோட பொறுமையை பொறுத்து தான் அமைய போகிறது. ஸோ எந்த ஹேஸ்டி டெசிஷனும் எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ரீபர்த்துக்கும் வந்து
உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய மன்னிக்க வேண்டியிருக்கும், இந்த பர்சன் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.